ஓம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்துட்டு ஒரு மூவி வந்து சொன்னேன் இல்லைங்களா, வண்டி ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன். அந்த மூவி வந்துட்டு பார்த்திங்கன்னா, பாபா வந்து காவி கலர் ட்ரெஸ்ஸு போட்டு கால் மேலே கால் போட்டு வந்துட்டு இது ஒரு கல் மேலே வந்துட்டு இருப்பார் இல்லைங்களா, அந்த 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 மாதிரி இருக்கும் அந்த பிக்சர். ஓகேங்களா. டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:38:36. ஓகேங்களா. இதான் வந்து டைமு. அந்த மூவிலேருந்து தான் நான் வந்து சொல்கிறேன். அந்த அந்த மூவியில் பார்த்திங்கன்னா, அந்த மூவி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பாபா பற்றி கொஞ்சம் நல்ல விஷயங்கள், நம்ப தகுந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தான் இருக்குது அந்த அந்த மூவியில். புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அந்த மூவியில் கிடையாது. சரிங்களா. அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கில் இல்லாத வந்து விஷயங்கள். ஓகேங்களா. அந்த மூவியில் இருக்குது, நிறைய இருக்குது. அதில் வந்து நான் வந்து இப்போ சொல்ல வரேன். அந்த ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா, பாபா வந்துட்டு அந்த ஊருக்குள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆவாரிங்களா ஷெடிக்குள்ளே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாஹி அப்படிங்கிற பேர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பாபாங்கிற பேர் வந்துட்டு யார் வந்து சொன்னது அப்படி சொல்லியிருக்கேன். யார் சொன்னது அப்படின்னா, பாபாங்கிற பேரை அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஒரு அவங்க அந்த பெத்த அம்மா வந்துட்டு தாராளமாக கொடுத்துருவாங்க. அது ஏன் வந்து தாராளமாக தராங்க அப்படின்னா, உன் பிள்ளை நீ வந்துட்டு தாராளமாக கொடுக்கணும், கொடுத்தா தான் உன் பிள்ளை வந்துட்டு இருப்பாங்க, அப்படின்லாம் வந்துட்டு இருக்குவாங்க, வந்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த அம்மா கனவுல வந்துட்டு கடவுள் வந்துட்டு சொன்னதுனால அந்த அம்மா வந்துட்டு வரி இல்லாமல் அந்த பிள்ளைய வந்துட்டு ஒரு துறவி கிட்ட கொடுத்துருவாங்க. சரிங்களா. அப்புறம் அந்த அந்த துறவி அந்த அந்த துறவிக்கு வந்துட்டு துறவி கிடையாது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம். அவர் அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவார் அவர். ஓகேங்களா. அப்போ வந்துட்டு அந்த அவர்கிட்ட வந்து அந்த அந்த பாபா வந்துட்டு வந்து கொடுத்துருவாங்க இல்லைங்களா. அங்கே இருக்கிற அந்த அம்மா வந்து கூப்பிட்ட பேர் தான் பார்த்தீங்கன்னா பாபா. சரிங்களா. இது வரைக்கும் பாபா வந்து வாழ்ந்த காலங்களில் அவர் பேசின வார்த்தைகள் வந்துட்டு ரொம்ப 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 கம்மி. அவர் வந்துட்டு மக்கள் கூட வந்துட்டு இருந்தாலுமே அவர் வந்துட்டு குழந்தைகளோட தான் வந்துட்டு ரொம்ப அந்த ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்கும் பொழுது குழந்தைகளோட தான் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர் வந்துட்டு வாழ்ந்திருக்காரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் கூட அவர் வந்து பேசுனதே கிடையாது. வாண்டடாக போயிட்டு வந்து அவர் வந்து பேசுனதே கிடையாது. அவர் எப்பயுமே தனிமையில் தான் வந்துட்டு அவர் வந்துட்டு இருப்பார். அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. ஓகேங்களா. தனிமையில் அவர் வந்துட்டு அவர் வந்து வாழ்ந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு பிடிச்சமான சூழ்நிலையில் அவர் வந்துட்டு இருக்கார். சரிங்களா. அதுதான் உண்மை. ஒருத்தவங்க வந்துட்டு அந்த மாதிரி இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. பாபாவுக்கு பிடிச்சமான சூழ்நிலை பார்த்திங்கன்னா அந்த 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 இயற்கையோடு வந்து ஒன்றி வந்து வாழக்கூடிய சூழ்நிலை. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 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 ஷேடியில் வந்துட்டு இருக்கக்கூடிய கண்டபா கோயில்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கண்டபா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவன். சரிங்களா. சிவனுடைய இன்னொரு பேர் தான் பார்த்திங்கன்னா கண்டோபா. சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த கண்டோபா கோயில் பூசாரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு நான் சிவனை தவிர சிவனோட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்துட்டு ஒரு சக்தி என்ன. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாதாரண வந்துட்டு ஒரு துறவி. இவரை நான் வந்து வணங்கவே மாட்டேன் அப்படின்ட்டு
அந்த பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா, அது அவர் வந்து மகள் சபாபதி சொல்லுவாங்க பேர். அவர் வந்துட்டு பாபா வந்துட்டு அவர் சுத்தமாக வந்துட்டு அவர் பிடிக்காது அவருக்கு. என்ன பாபா பிடிக்காத பேர் அந்த ஷிரடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வந்து இருந்திருக்காங்க. அவர் அவரை வந்து கொல்றதுக்கு கூட வந்துட்டு வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க சரிங்களா. அந்த மாதிரி மக்கள் கூட தான் அவர் வந்து வாழ்ந்திருக்காரு சரிங்களா. எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். அவர் நமக்காக புரியுதுங்களா, நமக்கு வந்துட்டு நன்மை செய்யணும், நம்ம நம்ம இந்த மக்கள் வந்துட்டு வந்து ஒரு ஒரு நற்கதி வந்துட்டு அடையணும். அந்த நோக்கத்துக்காக தான் அவர் வந்துட்டு ஊருக்குள்ளேயே அவர் வந்துட்டு என்டர் ஆவார். அவர் வந்துட்டு வந்து துறவியாக தான் வந்துட்டு அவர் வாழ்க்கையை வந்துட்டு 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 அந்த ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்கும்பொழுது 12 வயசுல தான் வந்துட்டு அந்த சிட்டிக்குள்ளே வந்துட்டு வருவார். அவர் துறவியாக தான் வந்துட்டு இப்போ யார் கூடயுமே அவர் வந்துட்டு பேசுனதே கிடையாது. வாண்டோட போயிட்டு அவர் யார் கூடயுமே வந்து பேசுனதே கிடையாது. அவர் வந்து உள்ளே அந்த ஊருக்குள்ளே கூட ஏன் அவர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு இருந்தார்னா, நமக்காக நம்ம மக்கள் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் நம்மளோட இணைந்து சேர்ந்து அவர் வந்து வாழ்க்கையை வந்து கொண்டு போனார். சரிங்களா. நம்ம அதை வந்து எப்பயுமே வந்து மறக்கக்கூடாது நம்ம. ஏன்னா நமக்காக ஒரு கடவுள் நமக்காக வந்துட்டு நான் வந்து நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் வேணும் அப்படின்ட்டு அவர் வந்த கடவுள் என்ன அவர். அப்போது நாம் அவருக்கு எவ்வளோ வந்துட்டு வந்து ஒரு ஒரு உண்மையானவங்களாம் நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கணும் சொல்லுங்கள். யார் எந்த 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 கடவுள் எந்த துறவி இந்த மாதிரி வந்துட்டு மக்களோட மக்களா புரியுதுங்களா, மக்களோட மக்களாக இணைந்து வாழ்ந்திருக்காங்க சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப அரியுது இல்லைங்களா. அவரை தேடி யார் போகிறாங்களோ, இப்போது நம்ம நிறைய மடங்கள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, மடங்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பாபா வந்து மசூதியை வந்துட்டு ஏன் வந்துட்டு சூஸ் பண்ணாதான், அங்கே வந்து யாருமே வந்துட்டு இது அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாழடைந்த மசூதி, பாழடைந்த இடம். அது மசூதின்னு கிடையாது, ஏதோ வந்துட்டு ஒரு பிளேஸ். அங்கே யாருமே வந்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட வந்து கேட்கும் பொழுது அவர் வந்துட்டு என்ன சொல்வார்னா, நான் வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு தொந்தரவு வந்து நான் வந்துட்டு தர வகையில் நான் வந்து செயல்பட்டது கிடையாது. இது வந்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வணங்க அப்படின்ட்டு தனியாக வந்துட்டு வேறு ஒரு வந்து மசூதி வந்துட்டு இருக்குது என்ன அந்த ஊரில். இந்த மசூதி வந்து யாருமே வந்துட்டு வராத மசூதி என்ன. அதனால நான் இந்த 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 இடத்துல நான் வந்துட்டு தங்கிக்கிறேன் அப்படின்ட்டு தான் தங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அந்த ஊர் வந்து தலைவர் வந்துட்டு தலைவர்கிட்ட அவர் வந்து சொல்வார். அந்த 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 ஊர் தலைவர் கூட வந்த மக்கள் அந்த இவருக்கு வந்து அப்போசிட்டாக வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் அதே மாதிரி இந்த முஸ்லீம் வந்துட்டு மதத்தை சேர்ந்தவங்களும் போயிட்டு அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மசூதியில் தான் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்வார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பாபாவுக்கு வந்துட்டு ஒரு அம்மா வந்துட்டு சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. சாப்பாடு வந்துட்டு அவர் தேடி போயிட்டு அவர் வந்துட்டு எங்கே இருக்காரோ அங்கே அவர் தேடி தேடி போயிட்டு அவர் வந்து அவருக்கு வந்து சாப்பாடு தருவாங்க. அப்போது பாபா வந்து சாய்பாபா வந்துட்டு என்ன கேட்பாருன்னா, இப்போது நான் வந்து இது சொல்லிடுறேன். ஷாயி பாபாங்கிறதுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி சாயிங்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜான்னு அர்த்தம் சரிங்களா. ராஜா, கிங்கு.
சரிங்களா? அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தைய வந்துட்டு யார் சொல்லுவாங்கன்னா, அந்த ஊர் அந்த கண்டபா கோயில்ல இருக்கக்கூடிய பூசாரிக்கு வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? அவர் வந்துட்டு அவர பார்த்த உடனே வந்துட்டு சொல்வாரு. சரிங்களா? அவரு எல்லாருமே அந்த ம் இந்த ஞான மார்க்கத்துல வந்துட்டு இருக்கிறவங்க பல பேருக்கு அவரை பார்த்த உடனே அவர் யாருங்கிறத அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃபீல் பண்ணி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஐயோ! இவர் வந்துட்டு பெரிய ஆள் இவரு, இவர விட்டுறாதீங்க அப்படின்ட்டு பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா பாபா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வாங்க எங்க கூட வாங்க வந்து இருங்க. அப்படின்ட்டு மக்களோட மக்களா அவர் வந்துட்டு என்னன்னா, மக்கள் வந்துட்டு பயந்துடக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா அந்த சித்து வேலைகள் நிறைய செய்வாங்க. அந்த மாதிரிதானே சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த மந்திர தந்திர விஷயம் வந்து தெரிஞ்சவங்க, அந்த சித்து வேலைகள் நிறைய செய்வாங்க அப்படின்ட்டு மக்கள் வந்துட்டு வந்து பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. அவர் அவர் வந்துட்டு ஒரு ஒரு வார்த்தை கூட நான் வந்துட்டு அவர் யாருங்கிறத அவர் வந்துட்டு சொன்னதே கிடையாது. மக்களாக வந்துட்டு கெஸ் பண்ணி நீங்கள் இவர் தானே அப்படின்ட்டு அவங்களா அவங்களுக்கு சாதகமாக பேசிக்குவாங்க. அப்போ கூட அவர் வந்துட்டு அப்படியா அப்படின்ட்டு போயிடுவார். சரிங்களா? அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நேச்சுரல் பர்சன் அவர். அதே மாதிரி அவர் வந்துட்டு முஸ்லீமா அப்படின்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு மகான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா தன் மதத்துக்கு சாதகமாக வந்துட்டு அவர் வந்து பையன் வந்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து இந்து தான், அவர் முஸ்லீம் தான் அப்படின்ட்டு அங்கே வந்து அந்த வாக்குவாதம் வந்து நடக்கும். அப்போ கூட அவர் வந்துட்டு அவர் வந்துட்டு இப்போ மக்கள்கிட்ட அவர் வந்து கோவப்படுறதே கிடையாது. புரியுதுங்களா? மக்கள்கிட்ட வந்து மறுத்து வந்துட்டு என்ன சொல்கிறது வந்து ஒரு ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். நான் முஸ்லீமா அப்படின்னு தான் கேட்பார். சரிங்களா? அந்த மாதிரி அவர் வந்துட்டு அந்த வாக்குவாதம் சொல்லுவாங்க இல்லையா, மறுத்து பேசுறது, அந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்து பண்ணதே கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாபாவுக்கு இந்த சாப்பாடு வந்துட்டு வந்து தந்தாங்க இல்லையா அந்த அம்மா, அந்த நன்றியை வந்துட்டு பாபா வந்துட்டு அவர் உயிர் வந்துட்டு இருக்கிற வரைக்கும் அவர் வந்து அதை மறக்கலை. அவருடைய இறப்பு வந்துட்டு எப்படி வந்துட்டு நடந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பாபாவுடைய பக்தியாக நான் வந்து ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தது எனக்கு தெரிந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த 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 பாபாவுக்கு சாப்பாடு வந்து தந்தாங்க இல்லையா ஒரு அம்மா, அந்த அம்மாவுடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்துட்டு மாமா மாமான்னு தான் வந்துட்டு கூப்பிடும். அந்த குழந்தை அந்த குழந்தை வந்துட்டு வந்து ஒரு ஒரு அதை ஒரு இளைஞனா ஆகிற ஆகி அந்த அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அந்த அந்த ஸ்டேஜில் வந்துட்டு வந்து இருக்கும் பொழுது தான் பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இறப்பு அப்படிங்கிற வந்துட்டு ஒரு இது வந்துட்டு வந்து இறப்பு அப்படின்னா அவருடைய ஆன்மா வந்துட்டு சமாதி வந்துட்டு ஆகக்கூடிய ஸ்டேஜ் அது. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த நன்றியை வந்து பாபா வந்துட்டு எப்படி காமிச்சாருன்னா, நான் வந்துட்டு அந்த 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 பையனுடைய அந்த அம்மா எனக்கு சாப்பாடு வந்துட்டு கொடுத்து தம்பி தம்பி அப்படின்ட்டு தான் அந்த அம்மா வந்துட்டு அவரை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த வார்த்தைக்காக பாபா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஏங்குவார். அந்த அம்மா வந்துட்டு வேறு மாதிரி அந்த வார்த்தையை சொல்லலை அப்படின்னு கூட, நீங்கள் தம்பி சொல்லுவீங்க அந்த மாதிரி என்னை கூப்பிடுங்க அப்படின்ட்டு அவர் வந்து கேட்டு அந்த வார்த்தையை வந்துட்டு அவர் வந்துட்டு வந்து 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 கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். அந்த மூவியில் இதெல்லாம் இருக்குது.
சரிங்களா? ஆ அந்த பையனுடைய அந்த இறப்பை வந்துட்டு அவர் வந்துட்டு வாங்கிக்கிட்டாரு. சரிங்களா? இது இது இதை தவிர வந்துட்டு ஏன்னா அந்த ஒரு ஆ என்ன சொல்லுவாங்க, அந்த ஆயுள் முடியுறது சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு வந்துட்டு ஒரு இது இருக்கும். ஒரு கால நிர்ணயம் வந்துட்டு இருக்கு இருக்குறீங்களா? அந்த மாதிரி. அந்த மாதிரி அந்த தம்பியுடைய அந்த அந்த முடிவு தான் வந்துட்டு அவர் வாங்கிக்கிட்டாரு. அவர் வந்துட்டு நிறுத்திக்கிட்டாரு அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரியில் வந்துட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ம் எதுக்காகனா அந்த அம்மா வந்துட்டு அவர் 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 மேலே காமிச்ச அது ஒரு அன்புக்காகவும் ஒரு பக்திக்காகவும் அந்த அம்மா அவர் எங்கே இருந்தாலுமே அவர்கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு நீங்கள் இங்கே இருங்க, அவர் எங்கே இருக்காரோ அங்கே தேடி போயிட்டு அந்த அம்மா கொடுப்பாங்க சாப்பாடு. சரிங்களா? அதே மாதிரி அவர் பிடிச்ச சாப்பாடாக கேட்டு கேட்டு ரொம்ப பிடிச்சதா ரொம்ப அவருக்காகவே வந்துட்டு செய்வாங்க அந்த அம்மா. அந்த மாதிரி அந்த அம்மா வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஒரு ஒரு பாசமாக வந்துட்டு வர மாதிரி வந்துட்டு இருந்ததுனால அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா அந்த அந்த பையனுடைய இறப்பையே வந்துட்டு அவர் அவர் வந்துட்டு வாங்கிக்கிட்டாரு. சரிங்களா? அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணமாயி அப்படிங்கிற அம்மா சமைத்த ரொட்டி வந்துட்டு நாய்க்கு வந்துட்டு போடுவாங்க. பாபா இப்போ எனக்கு பசியாக இருக்குது, சாப்பாடு கொடுங்க அப்படின்ட்டு அவர் இப்போ கேட்பாரு அந்த அம்மா கிட்ட. அந்த ராதாகிருஷ்ணம்மாங்கிற அம்மா பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது. அதனால் அந்த அம்மா வந்துட்டு ரொம்ப விரக்தியாக எங்கள் வீட்டுக்காரும் வந்துட்டு என் கூட அவங்க வீட்டுக்காரும் பார்த்திங்கன்னா அந்த அந்த ஒரு விரக்தியில் வந்துட்டு வந்து அந்த அந்த அம்மா கூட வந்துட்டு இல்லாமல் இருப்பார். அப்போது அந்த அம்மா வந்துட்டு நான் ஏன் வாழணும், நான் வந்துட்டு ரொம்ப ஒரு மனவிரக்தியே பேசும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த துறவி அந்த அந்த மகான்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோயிலில் இருக்கவங்க அந்த கோயில் விஷயங்கள்லாம் வந்துட்டு வந்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அவங்க அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அந்த இறை நாட்டத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு பர்சன் வந்துட்டு அந்த அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா நீ வந்துட்டு நீ வந்துட்டு உன்னுடைய பேர் வந்துட்டு இந்த உலகம் வந்துட்டு இருக்கிற வரைக்கும் உன் பேர் வந்துட்டு இருக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு உயர்ந்த நோக்கத்துக்கு நீ போக போகிற. ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் நீ வந்துட்டு இந்த பிறவி நீ வந்துட்டு எடுத்திருக்க. நீ வந்துட்டு இந்த இந்த உலகத்துக்கே நீ வந்துட்டு அம்மாவா இருப்ப. இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நீ வந்துட்டு அம்மாவா இருப்ப அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். சரிங்களா? அதே மாதிரி அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பாபா வந்துட்டு பாபா கூட தான் வந்துட்டு பாபா அந்த மசூதி வந்துட்டு கிளீன் பண்ணுறதுலேருந்து அவங்க எப்பயுமே பாபாவுக்கு தேவையான வேலைகளை செய்கிறதையே வந்துட்டு அவங்களுடைய முழு நேர வேலைகளை பார்த்தாங்க. அவங்க சாப்பாடு தரதுலேருந்து எல்லாமே. அங்கே நடந்த அன்னதானம், அங்கே அதே மாதிரி அங்கே அங்கே நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸு, இந்த ராம நவமி அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு அந்த இதெல்லாம் நிறைய விஷயம் வந்துட்டு பாபா வந்துட்டு அந்த புக்கில் வந்துட்டு இருக்குதுலாம். சரிங்களா? அவர் வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு செய்வாங்க. ஹிந்துக்கள் பண்டிகையும் சரி, அதே மாதிரி முஸ்லீம்ஸ் பண்டிகையும் அந்த ஈத்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்டிகையிலையும் அந்த மசூதியில் அந்த பாபா வந்துட்டு ரொம்ப சிறப்பாக வந்துட்டு வந்து வந்து கொண்டாடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஒரு விஷயத்தை சொல்லி வந்துட்டு முடிக்கிறேன். பாபா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, குரு பக்திங்கிறது வந்துட்டு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா புக்கிலையுமே இருக்குது. ஹேமத் பந்த் வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, முதல் தரமான பக்தி, அதே மாதிரி செகண்டாக இருக்கக்கூடியது, அதே மாதிரி மூன்றாம் தர பக்தி அப்படின்னு சொல்லியிருப்பார்.
சரிங்களா? ஆனால் பாபா வந்துட்டு அதை வந்துட்டு எப்படி வந்து சொல்கிறாருன்னா, அந்த மூவியில் வந்துட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அந்த அந்த கண்டோபா கோயிலில் அந்த சிவனுக்கு வந்துட்டு வந்து பூஜை பண்ணுறாருங்களா, அவருடைய பிள்ளைங்களுக்கு அவரு பாபா பாபா மேலே ரொம்ப வந்துட்டு கோமாவில் இருப்பார். அவர் இருந்தார் ஆரம்பத்தில். அதனால பார்த்தீங்கன்னா, அதனாலயா என்னன்னு இல்லை, அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்துட்டு வரும். அப்போது அந்த அம்மா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்துட்டு பாபா கிட்ட கூட்டி போய் காமிக்கலாம் அப்படி. ஏன்னா நிறைய அவங்க அவங்க சொன்ன நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அந்த வந்து 3 வந்துட்டு பெண் குழந்தைங்க வந்துட்டு இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காய்ச்சல் வந்துட்டு வரும். வந்து ஒரு விஷ காய்ச்சல் மாதிரி அந்த அந்த பிள்ளைங்களுக்கு வந்து காய்ச்சல் வந்துட்டு வரும். அப்போது வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு பாபாட்ட வந்து காமிக்கலாம். ஏன்னா அந்த நேரத்தில் பாபா வந்துட்டு நிறைய பேருடைய நோய்களை வந்துட்டு அவர் வந்து சரி பண்ணிட்டு இருந்தார். சரிங்களா? அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, அதே அவர் வந்துட்டு சரி, அவர் வந்துட்டு ஆரம்பத்தில் பா பாபா அதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லுவார். என்ன, நான் அந்த மூவியில் நான் வந்து பார்த்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மாதிரி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க அந்த வீட்டுக்கு அவங்களுடைய வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பிளைண்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தினி பெண்கள். அவங்க தான் வந்து பெண்களாகவே வந்துட்டு அவங்க வந்துட்டு வாழ்ந்துருக்காங்க. அவங்களுடைய கணவர்களை மீறி அவங்க வந்து செயல்பட்டதே கிடையாது. அந்த அந்த மூவியில் நான் வந்துட்டு இதே மாதிரி தான் அந்த 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 பெண்கள் வந்துட்டு வாழ்ந்துருக்காங்க. சரிங்களா? அது அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மகாராஷ்டிரா இல்லைங்களா? நம்ம இருக்கிறது அப்போது நம்ம ஊர் பெண்கள் எப்படி வந்திருப்பாங்க? நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணகி, சீதை, என்ன சொல்கிறது, நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அகலிகை, நிறைய நிறைய பத்தினி பெண்கள் நம்ம ஊரில் வந்துட்டு வாழ்ந்துருக்காங்க. இந்த மண்ணில் தமிழ் மண்ணில். சரிங்களா? அப்போது நாம் வந்துட்டு எப்படி இருக்கணும்? கணவனுடைய பாவையே பாவை கண் அசைவிலேயே நம்ம அந்த 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 கணவருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்து ஏற்ற மாதிரி நம்ம வந்து செயல்படணும். சரிங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய கடமை அது. நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த அந்த பூசாரி வந்துட்டு, அந்த சிவன் கோயில் பூசாரி வந்துட்டு அப்புறம் வந்துட்டு ஓகே, நம்ம வந்து பாபா வந்துட்டு எல்லாருடைய நோயை வந்து சரி பண்ணுறத பார்த்துட்டு, சரி நம்ம பிள்ளைங்களையும் நம்ம வந்து கூட்டி போய் காமிக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து பாபாட்ட வந்துட்டு அவர் வந்துட்டு வருவார். அவருக்கு பாபா சுத்தமாக அவருக்கு பாபா வந்து பிடிக்காது. அவரை பற்றி தப்பாக வந்துட்டு அவர் வந்துட்டு நினச்சிட்டு இருந்தார். அவர் வந்துட்டு என்ன என்ன நினைப்பார்னா, சிவன் தான் கடவுள், இவரெலாம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு இவரெலாம் பார்த்தீங்கன்னா யாருமே, இவர் வந்து சாதாரண வந்துட்டு ஒரு ஒரு மனிதர், இவர் வந்துட்டு நிறைய வந்து ஏமாற்றிட்டு இருக்காரு அந்த மாதிரி. ஏன்னா நம்ம பண்ணுற பெரிய தப்புன்னு வந்துட்டு என்ன 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 தெரியுங்களா, நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா நம்ம அதை வந்து நம்ம ஒத்துக்க மாட்டோம். அதை ஒத்துக்காமல் நம்ம தெரியல அப்படிங்கிறதுக்கு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நம்முடைய அந்த வாயு சாமர்த்தியத்தினால நம்ம அதுக்காக நம்ம பல விஷயங்கள் நம்ம வந்து பேசி அதை வந்து மற்றவங்களை வந்துட்டு நம்ப வைக்கிறோம் இல்லைங்களா? இது யாரை நம்ம ஏமாத்துறோம்? நம்மளை தான் ஏமாற்றிக்கிறோம் இல்லைங்களா? இது தெரியதான் போகுது உண்மை. இப்போ இது தெரியாதானே? இல்லைக்கா, காலங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு பதில் சொல்லுங்கள். காலம் எல்லாத்துக்கும் வந்துட்டு பதில் சொல்லும். நம்ம செய்யக்கூடிய
நல்லதுக்கும் சரி, அதே மாதிரி தீமைக்கும் சரி. ஓகேங்களா? ம் ம் என்ன சொல்ல வந்தேன்னா, ஸ்டோரி பாருங்க, உங்களால் சொல்ல முடியல பாருங்கள். அது என்ன அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு தெரியணும். வந்து அந்த அது என்ன சொல்வாருன்னா, அந்த அந்த சின்ன குழந்தை 3 குழந்தைங்க 3 வந்து வந்து பெண் பிள்ளைங்க. சரிங்களா? அந்த சின்ன குழந்தைய வந்து வந்தவுடனே வந்து தூக்கி வந்து மடியில் வச்சுட்டு, "இங்கே வா, இங்கே வந்து உட்காருன்ட்டு" தூக்கி வந்து மடியில் வச்சுட்டு, கையில் இருக்க அந்த வேப்பிலைய குடுத்து, "இந்தா சாப்பிடு" அப்படின்னு சொல்லி குடுப்பாரு. அந்த குழந்தை அப்படியே மென்னு மென்னு சாப்பிட்டுடும். சரிங்களா? ம். அந்த 2வதா இருக்கக்கூடிய அந்த குழந்தை வந்துட்டு, என்ன வந்து என்ன செய்யும்னா, இந்த 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 வேப்பிலைய சாப்பிடுங்க, அது சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தைக்கு வந்து அவர் சாப்பிட குடுப்பாரு. அவர் வந்துட்டு அந்த வேப்பிலைய வந்துட்டு இந்த சின்ன குழந்தைக்கு வந்து குடுப்பாரு. சின்ன குழந்தைக்கு வந்து என்ன வயசு இருக்குன்னா, ஒரு ஒரு 4, 5 வயசு இருக்கும். சரிங்களா? அந்த குழந்தை வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுடும். ம். அந்த 2வது குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, "அப்படியா நிஜமாவா? இனிக்குமா?" அந்த குழந்தைக்கு வந்து அவர் வந்து வந்து தரும்பொழுது, "இது வேப்பிலை இது கசக்குமாச்சே, கசக்குமாச்சே" அப்படின்ட்டு சொன்ன குழந்தை பார்த்தீங்கன்னா, பெரிய குழந்தை. ஆ அந்த அந்த குழந்தைக்கு அந்த 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 குழ அந்த இந்த 2வதா இருக்கிற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, "ஆ இது கசக்கும்" அப்படின்னு சொன்னோனே, பாபா வந்துட்டு, "கசக்காது, இது இனிக்கும் பாரேன்" அப்படின்னு சொல்லுவார் பாரேன். அ அம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து "அப்படியா இனிக்குமா? குடுங்க நான் சாப்பிட்றேன்" அப்படின்ட்டு அந்த குழந்தை வந்துட்டு வாங்கி சாப்பிட்டுடும். அந்த 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 2வதா இருக்கக்கூடிய குழந்தை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வேப்பில வந்துட்டு இனிக்கும். "என்ன இது இனிக்குதே இனிக்குதே" அப்படின்ட்டு அந்த குழந்தை வந்து சரிங்களா? அப்போ இந்த 2வது குழந்தை சாப்பிட்றத பார்த்துட்டு, அந்த பெரிய குழந்தையும் அத வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு, "ஆமா இனிக்குது" அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா? அதுக்கு பாபா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்வாரு. என்ன சொல்வாருன்னா, என் மேல இருக்கக்கூடிய பக்திங்கிறது, இந்த குழந்தைங்க வந்துட்டு எப்படி செயல்பட்டுதுங்களோ, அதன்படி தான் வந்துட்டு பலிக்கும். அப்படிங்கிறது சொல்வாரு. அவர் சொல்றது புரியுதுங்களா? இப்போ அந்த பாபா வந்து என்ன என்ன சொன்னாரோ, அத அப்படியே நம்பி குழந்தை குடுத்த உடனே அப்படியே எதையுமே கேட்காம வாயில போட்டு மென்னு சாப்பிட்டுருச்சு. அந்த காய்ச்சல் வந்து சரியாகறதுக்கு சொல்லுவாரு. இந்த காய்ச்சல் வந்துட்டு வந்து எப்படி சரியாகும்னா, எப்படி சரியாகுதோ, அதே மாதிரி தான் உன் பிள்ளைகளுக்கான காய்ச்சல் வந்துட்டு எப்படி சரியாகுதோ, அதே மாதிரி தான் மக்கள் நீங்க என் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு தகுந்தபடி தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படிங்கிறத அவர் வந்து மறைமுகமா சொல்வாரு. சரிங்களா? வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, இந்த இப்ப இந்த இந்த குழந்தைகளுக்கு வந்து சரியா நடந்தது நடந்தது தான் நீ நீ வந்து வந்து உங்களுக்கும் வந்துட்டு நடக்கும். அப்படின்னு சொல்வாரு. அப்போ யார் மேல வந்துட்டு யார் வந்து சரியா இருக்கணும்? நம்ம தான் சரியா இருக்கணும். சரிங்களா? நம்ம சரியா இருக்கோம். நம்ம சரியா இருந்தோம் அப்படின்னா, நமக்கு தேவையானது எல்லாம் வந்து சரியா நடக்கும். சரி, அப்போ நாம் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, வந்துட்டு என்ன சொல்வார்னா, அந்த குழந்தை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தோடனே அந்த வாயில் வச்ச உடனே மென்று சாப்பிட்டுடுச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கணும். நம்ம அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரோ அதை நம்ம அப்படியே பிளைண்டாக ஓகேங்களா? பிளைண்டாக நம்ம அப்படியே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணணும். கண்மூடித்தனமான என்ன ஃபாலோயர்ஸாக நம்ம வந்து மாறணும். சரிங்களா? அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது முடியுமா நம்மளால் முடியும். முடிஞ்சாதான் நம்மளால் அவருடைய பலனை நம்ம அப்போ தான் பார்க்க முடியும். என்ன அது வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியாது. நான் சொல்ல புரியுதுங்களா? இந்த தான் அப்படிங்கிற இந்த அகங்காரத்தை நம்ம துளி கூட நம்ம வந்துட்டு விட்டுட்டு நம்மக்கிட்ட வந்து இல்லாமல் அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரோ அதை நம்ம அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? எல்லாமே கிடைக்கும். நம்ம வந்து பிறவியினுடைய நோக்கத்தையும் நம்ம வந்துட்டு அடைஞ்சிடலாம். சரிங்களா? என்ன என்ன சொன்னாருங்கிறது நான் வந்து உங்களுக்கு புரிஞ்சுங்களா?
இது வந்துட்டு ஒன்று சொல்ல வந்தேன் என்னென்னா, அந்த ஒரு அம்மா வந்துட்டு இந்த அம்மா கிட்ட பாபா வந்து சாப்பாடு கேட்பாரு, பசியாக இருக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா வந்துட்டு இந்த ராதாகிருஷ்ண மாயிற அம்மா வந்துட்டு பாபாவுக்கு வந்துட்டு நல்லா நெய்யெலாம் போட்டு அதை வந்து அந்த ரொட்டி வந்துட்டு கொண்டு வந்து சமைச்சி வந்து கொண்டு வந்து தருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்துட்டு அதை வந்து என்ன செய்வார்னா, அவர் வந்து நாய் வந்து கிட்ட இருக்கும். நாய் வந்து கிட்ட இருக்கும். அந்த நாய்க்கு வந்து போட்டுருவார். ஏன்னா அந்த அம்மா பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு சங்கடப்படுவாங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ ஆசையாக நீங்கள் சாப்பிடணுன்ட்டு இது ரொட்டி கொஞ்சம் கொடுத்தா நீங்கள் நாய்க்கு போட்டுட்டீங்களே அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து சங்கடப்படுவாங்க. இப்போ பாபா வந்து ஒன்று சொல்வார், என்னென்னா, இந்த நாயை சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா வந்து நான் சாப்பிட்ட மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அந்த நாயை சந்தோஷமாக இருக்கிறது நான் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கேன் அப்படி சொல்வார். சரிங்களா? இதுதான் பாபாங்கிறது. சரிங்களா? இதுதான் வந்து உண்மை. அந்த நாயுடைய வயிறு வந்துட்டு நிரம்பும் பொழுது அவருடைய மனம் வந்துட்டு சந்தோஷம் அடையுது. அவருடைய மனம் வந்து சந்தோஷம் வந்துட்டு அடையதுனாலேயே அவருடைய மனது வந்து வயிறு வந்துட்டு நிறையுது. எப்படி இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா அதெல்லாம் சாத்தியம்தான். இன்னும் நான் உங்கள்கிட்ட பேச வேண்டியது அந்த மூவி பற்றி பேச வேண்டியது நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.